சிக்கனோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம மிளகு மட்டும் தான் காரத்துக்கு போட போறோம். வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெப்பர் சிக்கன். ஆமாங்க, இந்த சிக்கனோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம மிளகு மட்டும் தான் காரத்துக்கு போட போறோம். வேற எதுவுமே மிளகா பொடியெல்லாம் நம்ம சேர்க்க போறது கிடையாது. ஏன்னா இந்த மிளகு மட்டுமே அவ்வளோ ருசியை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா செஞ்சு கட்ட போறேன். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இதை செய்யலாம். ரொம்ப சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். சிக்கன் நல்லா வாய்க்கு ருசியா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மெத்தட்லயே செய்யலாங்க. இந்த சிக்கனை இட்லி, தோசை, சாதத்துக்கு, ஈவன் சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு கட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிளகு சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிளகை வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த பொருள் போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகு இதிலே போட்டுடலாங்க. ஆக்சுவலாக மிளகு தான் இந்த சிக்கனுக்கு காரத்துக்கு எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இந்த மிளகு நல்லா உப்பி வரணுங்க. இந்த தண்ணியிலே 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பெப்பர் சிக்கனுக்கு எப்பயும் நம்ம மிளகு வறுத்துட்டு போடுவோம். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. நல்லா 2-3 நிமிஷம் கொதிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், முன்னே இருந்ததை விட கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்குது. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நம்ம வேக வச்ச மிளகை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டாங்க. இதுலேயே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை தாங்க. நம்ம மிளகு வேக வச்ச தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. ஸோ இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பெப்பர் சிக்கனுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இது நாட்டுக்கோழி. நீங்கள் நார்மல் கோழிக்கறியிலும் இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யலாம். இந்த சிக்கனை தயிர் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேங்க. தயிர் கழுவும் போதும் கறியில் இருக்கிற பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. அரை எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாங்க. இதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம். 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா பொடி போடலாம், மட்டன் மசாலா பொடி போடலாம், ஈவன் கரம் மசாலா பொடி கூட போடலாம். இதிலே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கிறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதில் வேணாலும் செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கையில் கூட நீங்கள் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் இப்படி நல்லா ஊற வைக்கும் போதும் மசாலாலாம் சிக்கன் உள்ளே இறங்கிட்டு நல்லா ருசியாக இருக்கும். இருக்கவே இருக்குது, கையிலே மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மிளகோட வாசனை சூப்பராக அடிக்குது. ஆஹா, ஓகேங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க. சின்னதாக 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறையா போடணுங்க. ஏன்னா மிளகு நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மிளகோடைய காரத்தை அடக்கிறதுக்கு வெங்காயம் நிறையா போடணும். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம், பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த வெங்காயம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. நம்ம மசாலா தடவி மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இப்போ இதிலே போட்டுடலாங்க. அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக குறைச்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 4 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க. விடாமல் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. க்ளோஸ் பண்ணிடலாங்க. A few minutes later. கிளறி கொடுக்கலாங்க.
இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இதிலே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறிக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் கிரேவி நிறையா வேணும்னா 2 தக்காளி போடுங்க, கம்மியாக வேணும்னா 1 தக்காளி போட்டால் போதும். இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 2 நிமிஷத்துக்கு கம்மியான தீயிலே இது வேகட்டுங்க. A few minutes later. ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துருங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்துருச்சு, சிக்கனில் இருக்கிற தண்ணியும் வெளியே வந்துருச்சு. சிக்கன் நல்லா இந்த மசாலாவிலே வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது வேறு நாட்டுக்கோழி, அதனால் கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றுறேங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. இது நல்லா கொதித்து வேகட்டுங்க. நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க. கிளறியும் கொடுத்தாச்சு. இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 5 நிமிஷத்துக்கு இது கம்மியான தீயில வேகட்டுங்க. இடையிலையும் எடுத்து கிளறி கொடுக்கணுங்க. A few minutes later. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முன்ன இருந்ததை விட கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. எண்ணெயும் கொஞ்சம் புரண்டு மேலே வந்துருக்கு. சிக்கன் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் அப்படியே நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் தேங்காய் பல் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாங்க. தேங்காய் பல் போடுறது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி போடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகு நல்லா காரமாக இருக்கும். அந்த காரத்துக்கு இந்த தேங்காய் ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கலர் பாருங்கள், அந்த மிளகை இப்படி அரைச்சி ஊற்றினா தான் நல்லா டார்க் கலராக வரும். மிளகு மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். கருவேப்பிலையும் போடும்போது தான் உங்களுக்கு நல்ல இந்த டார்க் கலர் கிடைக்கும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. இன்னும் 5 நிமிஷம் இதை கம்மியான தீயிலேயே வேக விடணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இடையில எடுத்து கிளறி கொடுத்துட்டு தான் இருந்தேன். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக இதில் அப்படியே நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னு. கலர் தாங்க இதில் ரொம்ப முக்கியம். கலருக்கேற்ற டேஸ்ட் வரும். ஆக்சுவலாக இது பெப்பர் சிக்கனா கருவேப்பிலை சிக்கனான்னு கேட்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் இதை அப்படியே இன்னும் 2 நிமிஷம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை லைட்டான ஒரு கிரேவியோடு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே லேசான ஒரு கிரேவியோடு வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காயிலேருந்து நல்ல ஒரு வாசனை வருது. நல்லா குக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். கடைசியாக அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து அப்படியே இப்படி தூவிடுங்க. இதையும் போட்டு நல்லா பரட்டுங்க. இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்றத விட இந்த கடாயில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு பிளேட்லேயே எடுத்து இப்படி சர்வ் பண்ணி உடனே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பராக நம்ம மிளகு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சிக்கன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. இந்த கலரை பாருங்களேன், கலரை பார்த்தாலே எல்லோரும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்கனுக்கு நான் என்ன பொருட்கள் அளவு போட்டனோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் பண்ணியிருக்கோம். நான் 4 டீஸ்பூன் மிளகு போட்டேன். அதுக்கு மீறி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கசப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். இந்த மிளகை நம்ம நல்லா வேக வச்சு போட்டதுனால ரொம்ப காரமாக இருக்காது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம வேக வச்சு போடுறோம். அதே மாதிரி இதில் மிளகா பொடி கண்டிப்பாக போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது நார்மல் பெப்பர் சிக்கன் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஸோ வெங்காயமும் இது கொஞ்சம் நிறையா போடணும். இந்த மிளகும் வெங்காயமும் ஈடு கட்டும் போது தான் இதோடைய சுவை கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். எல்லாத்தை விட இன்னொரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய். ஸோ தேங்காய் வந்து ஆப்ஷனல் சொன்னேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா சாப்பிடும் போதும் வாய்க்கு கிடைக்கும், அது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தேங்காயிலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்க, அது நீங்கள் கிளறும்
கிளறும் போதே தெரியும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் போட்டோம். நெய் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக போடுங்க, அதுவும் சுவையாக இருக்கும். எப்பயும் செய்கிற மாதிரி மிளகு சிக்கன் செய்யாமல் நான் சொல்லி கொடுத்த இதே புதிய முறையில் இந்த சிக்கனை செஞ்சு பாருங்கள், செம்ம அஸ்தலாக வரும். நான் சொன்ன அளவும் டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சிக்கனை சூப்பராக செஞ்சிடலாங்க. நான் அப்படியே ஒரே ஒரு பீஸ் இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். செம்மையாக இருக்கும், சான்ஸே இல்லை. ரொம்ப காரமாலாம் தெரியல. நீங்கள் நினைக்கலாம் என்னடாப்பா இவ்வளோ மிளகு போட்டாங்களே காரமாக இருக்குமான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற பொருட்களை நான் பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையே நானும் சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலை நான் சொன்ன மாதிரி கம்பல்சரி அந்த அளவுக்கு போடணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வரும், கலரும் வரும். ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு கருவேப்பிலை. செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த தேங்காய் மட்டும் சாப்பிட்டீங்கனால அவ்வளோ அஸ்தலாக இருக்கும். இப்போது ஒரு பீஸ் சிக்கனும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்மையாக மசாலா அப்படியே இறங்கியிருக்கு. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே நீங்கள் கறிக்கோழியாக இருந்தால் இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குது, கரெக்டாக பதமாக வந்திருக்கு. அப்படியே ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் போட்டோம், அந்தளவு போட்டாலே போதும். லெமன் ஜூஸும் ஊற்றிருக்கோம். ஸோ புளிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லா பொருட்களுமே அளவாக இருக்கிறதுனால அவ்வளோ சுவையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.